2027 உங்களுடைய ஆட்சி மீண்டும் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா எதன் அடிப்படையில் சொல்றீங்க சார்? சொல்லுங்க. நாங்க என்ன திட்டம் செஞ்சு சாதாரண திட்டம் தான் சார், சாதாரண திட்டம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு பள்ளியில படிக்கக்கூடிய காலை உணவு திட்டம். டெய்லி ஒவ்வொரு உணவு, அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டு ஒரு விஷயத்துக்காகவே நாங்க 26ல ஜெயிப்போம். வேற எதுவும் நாங்க இதை உரிமை தொகையை பத்தியோ அல்லது உரிமை பஸ்ஸை பத்தியோ இதை பத்தி எல்லாம் நாங்க பேசல. ஐயா, நான் என்ன கேட்டேன், ஏதாவது நீங்க செஞ்ச நலத்திட்ட உதவி சொல்லுங்க, எப்படி வருவீங்க? நலமா தானே மக்கள் இருக்காங்க. எந்த மக்கள் ஏன் நலம் இல்லாம இங்க ரோட்ல யார் சட்டை இல்லையா? சரி, இல்ல ஒரு நிமிஷம். யாரு இந்த சட்டை கிழிச்சு சுத்தினான்னு கேட்டீங்க. எடப்பாடி ஆட்சியில ஸ்டாலின் தான் சட்டை கிழிச்சு சுத்தினாரு. சரிங்களா? இப்ப நான் சட்டமன்றத்துல நடந்தது. அது சட்டமன்றத்துல அவர் சட்டை கிழிச்சாலும் அதான உண்மை. சட்டையை கிழிச்சுங்க, சட்டைய கிழிச்சாங்க, புரிஞ்சதா? யாரு சட்டையை பிடிச்சது, பிடிச்ச உடனே அந்த பாக்கெட் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. அதனால அவரு சட்டையை கிழிஞ்ச சட்டையோட அன்னைக்கு கிழிஞ்சதுதான் இல்ல, அன்னைக்கு கிழிஞ்சதுதான். நான் என்ன கேக்குறேன், பேச்செல்லாம் நீட்டுக்கு நாங்க முதல் கையெழுத்து போட்டு எல்லாம் கிழிச்சிருவோம், ஒழிச்சிருவோம். நீட்டை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே இல்ல. யார் நீட்டுக்கு வர வந்து, யார் காலத்திலயா நீட்டு வந்துச்சு? எங்க காலத்திலயா நீட்டு வந்துச்சு? திமுக காலத்துல ஆட்சிக்குள்ள இருக்கும்போது வரல, திமுக ஆட்சியில இருக்கும்போது நீட்டு வரல. பேசுறது சரியா பேசணும். சரி, நான் கேட்டேன், உதயநிதி அவர்கள் நீட்டுக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னார்ல, கடைசி வரைக்கும் அதை நிறைவேற்றாமல் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நாடகம் ஓட்டுறது, கையெழுத்து வாங்குறது, குப்பையில போடக்கூடிய வேலையில செஞ்சுட்டு இருக்கிறது. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது. குப்பையில போட்டோம், கூடு மாநிலத்துல போட்டோம்னா வேண்டாம். நாங்க எதை செஞ்சாலும் சரியா செய்வோம், நல்லதே செய்வோம், மக்களுக்கான தேவைகளை பத்திரம் பூர்த்தி செய்வோமே தவிர மக்கள் நலனை பேணி காக்கிறத தவிர எங்களுக்கு வேற வேலையே இல்லை. அவங்க இரவு பகல் பாராத எங்க முதலமைச்சரும் எங்களுடைய துணை முதலமைச்சரும் இரவு பாராத உழைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்காக. நீங்க மக்கள்னு பேசுறீங்களா? அந்த மக்கள் எங்களை பேச மாட்டாங்க.